கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நான் கடந்து போகின்ற பாதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனசு ரொம்ப கவலையா இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. பிறந்திருக்கிற புதிய ஆண்டிலாவது என் பிரச்சனைகள் மாறுமா, என் கவலைகள் தீருமா என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எதுவும் சரியான பாடு இல்லை என்று சொல்லி உங்க உள்ளத்துல சோர்ந்து போயிருக்கும் என் சகோதரனே, என் சகோதரியே, எத்தனை ஆண்டு காலங்கள் தான் நான் பாடுகளை அனுபவிப்பது? இந்த 2026 என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன். ஆனாலும் என் பிரச்சனை இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை நீண்டு கொண்டே தான் இருக்கிறது. கடுகளவும் என் வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை, கடுகளவும் என் வாழ்க்கையிலே எந்த மாறுதலும் இல்லை. அதே நிலையிலும் நிலைமையிலையும் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களை நீங்களே வெறுத்து கொண்டிருக்கிற என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த ஆண்டிலாவது என் வாழ்க்கையில நான் உயருவேனா? இந்த ஆண்டிலாவது என் வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேனா? இந்த ஆண்டிலாவது நான் சந்தோஷமாய் இருப்பேனா? இந்த பிறந்திருக்கிற புதிய வருடத்திலாவது என் பொருளாதாரத்தின் நிலைமைகள் உயருமா? இந்த புதிய வருடத்திலாவது எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையுமா? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா என்று சொல்லி இருதயத்துல பல கேள்விகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், நம்முடைய எதிர்காலம் யார் கையில் இருக்குது என்று சொன்னால் கர்த்தராகிய தேவனுடைய கையில் இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை, நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமே நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமுமே நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், நாம் தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த ஆண்டிலே என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும், இந்த ஆண்டிலே என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துவார், என் தேவன் என் வாழ்க்கையை அற்புதங்களை இந்த ஆண்டிலே செய்வார் என்ற வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் இருதயம் நினைக்கணுங்க, உங்க இருதயத்துல அப்படிப்பட்ட சிந்தனை வரணுங்க. உங்க இருதயத்துல மார்க் 10:27 சொல்கிறது போல, என் தேவனாலே கூடாத காரியம் எதுவுமே இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும், என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க என் தேவனால் கூடும், எனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்க என் தேவனால் கூடும், என் பொருளாதாரத்தை உயர்த்த என் தேவனால் கூடும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க என் தேவனால் கூடும். இந்த ஆண்டிலே நான் தலை சிறந்தவனாக மாற்ற, என்னை தலை சிறந்தவனாக மாற்ற என் தேவனாலே கூடும் என்று சொல்லி நீங்களும் நானும் கர்த்தரை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரமும் என்னுடைய வாழ்க்கை தரமும் உயரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க்குக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19:26 சொல்கிறது, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி. மனுஷரால செய்ய முடியாதது, இந்த காரியத்தை மனுஷரால் கூடாதது, ஆனா தேவன் நினைச்சா எல்லாத்தையும் செய்ய முடியும். நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, மனுஷரால் இதை செய்ய முடியல, 2025 வரைக்கும் மனுஷரை நம்பி ஏமாந்து போனது போதும், மனுஷன் செய்வான், ஆனால் மனிதர்களை நம்பினது போதும். இதோ தேவனால் எல்லாம் கூடும், மனுஷர்களால் முடியாதது என்பதை நான் கண்டுகொண்டேன், மனிதர்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை நான் கண்டுகொண்டேன். தேவனே, உம்மாலே கூடும். என் காரியத்திலே நீர் ஆண்டவரே கண்ணும் கருத்துமாயிருந்து இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, இந்த காரியங்களுக்கு முடிவை உண்டாக்குங்க, இந்த காரியங்களை ஜெயம் பெற செய்யுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். லூக்கா எழுதின புஸ்தகம் 1:37 சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவன் என் வாழ்க்கையிலே செய்வார், என் தேவன் என் வாழ்க்கையில நன்மையானவர்களை செய்வார், என் தேவன் என் வாழ்க்கையில நன்மையானவர்களை தருவார். இதோ நான் காத்திருக்கிறேன், தேவன் என் வாழ்க்கையில செய்ய போகிற நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் தேவ சங்கத்தில் விசுவாசிகளாக காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம் தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்.
அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அந்த விசுவாசம் நமக்கு வேணுங்க. ஏன்னா வேதத்துல பாருங்க, நீங்க கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா இந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போனா அது போகுமா? விசுவாசித்து சோர்ந்து போயிட்டீங்களா? விசுவாசித்தேன் பாஸ்டர், ஆனா நான் சோர்ந்து போயிட்டேன். விசுவாசித்து சோர்ந்து போயிட்டீங்களா? கவலைப்படாதிருங்கள், கண் கலங்காதிருங்கள். உங்கள் விசுவாசம், தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் வீண் போய் விடக்கூடாது, வீண் போய் விடாது. பாருங்க, ஆபக்கூக்கின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல சொல்லி இருக்குது. அதே வசனம் புதிய ஏற்பாட்டுல பாருங்க, திரும்பவும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்க நீதிமான் தானே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தானே. நம்ம இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோமே. வசனம் போய் சொல்லுமா? நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தை ஒரு பெரிய அசைவையே தேசத்துல உண்டாக்கினது, ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கினது தெரியுமா? மார்ட்டின் லூத்தருடைய காலத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தையை கொண்டுதான் கிறிஸ்துவும் அது எழும்ப ஆரம்பித்தது. கிறிஸ்துவத்துக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, மார்ட்டின் லூத்தருடைய சரித்திரத்தை பாருங்கள். இந்த ஒரே ஒரு வசனம் அவரை தொட்டது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி ஒரு புரட்சியை உண்டாக்கினார் இந்த வசனத்தின் மூலமா அவருடைய வாழ்க்கையில தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறது மாத்திரமில்ல, வாயில் அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நான் சொன்ன வசனத்தெல்லாம் அறிக்கை பண்ணணும். தேவனால் எல்லாம் கூடும், மனுஷரால் இது கூடாதவைகள் தான். தேவனால் எல்லாம் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய ஜபத்துல, உங்க தனிப்பட்ட முறையில நீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும், சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாலும் படுத்திருந்தாலும் இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணி கொண்டே இருங்க. இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருங்க. வாயில பேசுங்க. நீங்க பேசுகிறத தேவன் கேட்பார், மனசுல பேசுகிறத தேவன் கேட்பார், சத்தமிட்டு பேசுகிறத தேவன் கேட்பார். ஐயா, நம்ம தேவன் கேட்கிற தேவன் ஐயா, நம்ம கூக்குரலை கேட்கிற தேவன் ஐயா, நம்ம ஜபிக்கிற ஜபத்தை கேட்கிற தேவன் ஐயா, நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஐயா. இதோ சோர்ந்து போகாம கேளுங்க ஐயா. வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ராஜ்யங்களை ஜெயித்தது மாற்றமல்ல, ராஜ்யங்களை அசைத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ராஜ்யங்களை ஜெயிக்கிறதுக்கே விசுவாசம் தேவைப்பட்டதுங்க. அந்த விசுவாசம் தான் அந்த ராஜ்யத்தை அசைச்சாங்க. தேவ ஊழியர்கள், தேவனுடைய தாசர்கள் விசுவாசத்தை கொண்டு ராஜ்யங்களை ஜெயிப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம விசுவாசத்தை கொண்டு நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை ஜெயிப்போங்க, நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற துன்பங்களை ஜெயிப்போங்க, நம்ம வாழ்க்கையில அனுதினமும் பட்டு கொண்டிருக்கிற பாடுகள் இருந்து நம்ம விடுதலை ஆக்குவோங்க. அதுக்கு நமக்கு தேவை விசுவாசம். தேவ பிள்ளைகளை, மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதுக்கு மேல நமக்கு என்னங்க வசனம் வேணும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு டாக்டர் சொல்றாரு, ஆனா நான் சொல்றேன், ஆண்டவரே என் கிட்னியை புதிதாக மாற்ற உம்மாலே கூடும் ஆண்டவரே, என் நுரையீரல் பகுதியை புதிதாக மாற்ற உம்மாலே கூடும் ஆண்டவரே, என் இருதயத்தை சரி பண்ண உம்மாலே கூடும் ஆண்டவரே. மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இனி உனக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறேன், என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னை கர்த்தர் கர்ப்பம் தரிக்கும்படி செய்வார். விசுவாசிங்க. நானும் என் கணவரும் பிரிந்திருக்கிறோம். என் கணவரோடு கூட இணைந்து வாழ பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். என் மனைவி என் வீட்டில் பிரிந்து போய்விட்டால், என் மனைவி பிரிந்து பல ஆண்டுகளாகிறது. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன், என் மனைவியை என்னோடு கூட கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று விசுவாசிங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எதை பேசுறோம் அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நீங்களும் நானும் எதை சிந்திக்கிறோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். நல்லதையே சிந்திங்க, நல்லதையே பேசுங்க, விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. அந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும். தேவ பிள்ளைகளை, சொந்து போகாதீங்க. இந்த வருஷம் ஏதாவது ஒன்றை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். ஏதாவது ஒரு நன்மை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறப்பா. நீங்க சொன்னீங்க, தேவனாலே எல்லாம் கூடும், மனுஷனால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
தேவனால் கூடாத காரியம் இந்த பூமியில ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றும் எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. நீங்க ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீங்க, ஒருபோதும் எங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க, ஒருபோதும் நான் தலை குனிஞ்சு போக விட மாட்டீங்க. எனக்கு தெரியும்பா, எத்தனை வருஷங்களை நடத்திருக்கிறீங்களே, எத்தனை ஆண்டு காலம் வரைக்கும் எங்களை நடத்திருக்கிறீங்களே, இனிமேலும் நீங்க நடத்துவீங்க. இந்த 2026 எனக்கு பிளஸ் பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. உம்மால கூட ஆண்டவரே, நீங்க நினைச்சு நான் என் வாழ்க்கையை பல மடங்கு உயர்த்துறதுக்கு உமக்கு வல்லமை இருக்கு ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வல்லமையை விசுவாசிக்கிறேன், உங்க வார்த்தையை விசுவாசிக்கிறேன். என்னை நீங்க நல்லா வச்சிருப்பீங்க நான் நம்புறேன் ஏசப்பா. எங்க கண்ணீரெல்லாம் நீங்க துடைப்பீங்க நான் நம்புறேன் ஏசப்பா. நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. நீங்க எங்களை கைவிடவே மாட்டீங்கப்பா. அப்படியே நடத்த போதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய பிரச்சனைகளும் ஒவ்வொரு விடுதலையாக்கும். ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, சோர்ந்து போனவர்களை கர்த்தர் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய சோர்வுகளையும் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக இரவும் பகலும் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக காத்திருக்கிறோம். எந்த பிரச்சனையானாலும் எந்த நேரத்திலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக உண்மையாக தேவனுடைய சமூகத்தில் திறப்பில் நின்று தேவ சமூகத்தில் மன்றாடுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்பு கொள்ளுங்கள், ஜெபிக்கலாம், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென்.